பிப்ரவரி 21 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனின் திறந்த வாசல்கள். இன்றைய வேதாகம பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரையுள்ள வசனங்கள். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. குறிப்பு வசனம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. நான் ஏற்கனவே படித்து வந்த பள்ளியில் இருந்து மாறி ஒரு பெருநகர் அருகிலுள்ள புதிய பள்ளியில் சேர்க்கைக்காக வந்திருந்த போது அந்த பள்ளியின் வழிகாட்டி ஆலோசகர் என்னை ஒருமுறை ஏற இறங்க பார்த்த பின் மிக குறைந்த செயல்திறன் கொண்ட மாணவர்கள் உள்ள ஆங்கில வகுப்பில் என்னை இடம்பெறச் செய்தார். நான் எனது முந்தைய பள்ளியிலிருந்து சிறந்த தேர்ச்சி, சிறந்த மதிப்பெண்கள் மற்றும் எனது எழுத்து திறமைக்காக முதல்வரின் விருதுடன் வந்திருந்தேன். ஆனால் இந்த புதிய பள்ளியில் சிறந்த வகுப்பிற்கான கதவு எனக்கு திறக்கப்படவில்லை. வழிகாட்டி ஆலோசகர் நான் பொருத்தமற்றவனோ அல்லது தயாராகவோ இல்லை என்று முடிவு செய்திருந்தார். ஆதி திருச்சபையான பிலடெல்பியா திருச்சபை இப்படிப்பட்ட சகஜமான பின்னடைவுகளை தன் அனுபவத்தில் பெற்றிருந்தது. சிறிய மற்றும் எளிமையான அந்த திருச்சபை இருந்த நகரம் சமீபத்திய ஆண்டுகளில் பூகம்பங்களால் பாதிக்கப்பட்டு பெரும் சேதத்தை சந்தித்திருந்தது. மேலும் திருச்சபையினர் சாத்தானின் எதிர்ப்பையும் சம்பாதித்திருந்தனர். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொண்டபடியினாலே புறக்கணிக்கப்பட்ட இந்த திருச்சபைக்கு சிறிது பலன் இருந்தது. ஆகவே அந்த சபையை குறித்து ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் எவராலும் மூட முடியாத திறந்த வாசலை இதோ உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றார். நமது ஊழியத்திற்கும் இது பொருந்தும். சில கதவுகள் திறக்கப்படுவதே இல்லை. இருப்பினும் ஒரு வழிகாட்டி ஆலோசகர் கதவை அடைத்தாலும் தேவன் எனக்கு நிச்சயமாகவே கதவுகளை திறந்துள்ளார். தேவனுக்காக நான் எழுதுவதன் மூலம் உலகளாவிய உள்ளங்களை தொடும் வாய்ப்பை தந்தார். உங்களையும் மூடிய கதவுகள் தடுக்காது. இயேசு நானே வாசல் என்றார். அவர் திறக்கும் கதவுகளுக்குள் நுழைந்து அவரை பின்பற்றுவோம். உங்களுக்காக தேவன் எந்த கதவுகளை திறந்திருக்கிறார்? அவர் திறக்கும்படி நீங்கள் காத்திருக்கும் போது உங்கள் ஊழியமும் வாழ்க்கையும் எவ்வாறு செழிக்கும்? அன்புள்ள தேவனே, எனக்கான கதவுகள் அடைக்கப்படுகையில் பரிசுத்த வாசலாகிய உம்மிடம் வந்து நீர் எங்கே எப்படி போகச் சொல்லுகிறீரோ அப்படி செல்ல உதவி செய்யும். ஆமென்.